हाय फ्रेंड्स वणक्कम इनकी நம்ம டுடே இஸ் குட் டே சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா हिंदी प्रवीण पूर्वादिल இருக்கக்கூடிய दक्षिण में हिंदी प्रचार आंदोलन का इतिहास அதில் फोर्थ ஒன்னான आंध्र प्रदेश में हिंदी प्रचार श्री वे राधाकृष्णमूर्ति அவர்களால் எழுதப்பட்டது. ஸோ இப்போ நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதனுடைய ஃபஸ்ட்டு 3 பார்த்தாச்சு. இப்போது ஆந்திர பிரதேஷனுடைய ஹிந்தி பிரச்சார் அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக எக்ஸாமுக்கு எழுதுங்க. நான் எடுக்கிற எல்லா கொஷினுமே வந்து எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட்டானதாக எடுக்கிறேன். ஸோ எல்லாருமே நல்லா படிங்க. ஓகே, இப்போ பார்க்கலாம். ஆந்திர பிரதேஷ்மே ஹிந்தி பிரச்சார். ஆந்திர பிரதேசத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ ஆந்திராவில் வந்து ஹிந்தி பிரச்சார் அப்படின்றது எப்படி இருந்தது ஸ்டார்டிங்கில், இப்போது அப்புறம் ஸ்டார்டிங்கில் அது ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ இருக்கக்கூடிய நிலைமை அதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். सारांश लिखिए. आंध्र प्रदेश में हिंदी प्रचार पर एक निबंध लिखिए. ஆந்திர பிரதேஷில் வந்து ஹிந்தி பிரச்சார் அப்படின்றத பற்றி ஒரு கட்டுரை எழுதுங்க. आंध्र के लोगों ने हिंदी प्रचार को स्वतंत्र संग्राम का ही एक पहल माना था. ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய எண்ணம் எப்படின்னா, ஹிந்தி பிரச்சார் அப்படின்றது வந்து ஸ்வதந்திரதா சங்கிராம் அப்படின்னா சுதந்திர போராட்டத்தினுடைய ஒரு அங்கமாக ஒரு அம்சமாக ஏக் பெஹலு மானாத்தா ஒரு அங்கமாக ஒரு விஷயமாக பார்த்தாங்க. इसलिए गांधी जी का संदेश मिलते ही हिंदी प्रचार आंध्रा में लोकप्रिय हो गया. அதனால் அங்கே வந்து காந்திஜி அவர்களினுடைய அந்த இன்ஃபர்மேஷன் அவர் வந்து ஹிந்தியை வந்து தென் பாரதத்தில் வந்து பரப்பணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஸோ அந்த விஷயம் கிடைச்சோடனே அங்கே இருக்கவங்க வந்து அது ஒரு மக்களுக்கு பிடித்த ஒரு விஷயமாக அங்கே இருந்தது. ஹிந்தி காஹி ஏக் ரூப் தக்கினி ஹே. ஹிந்தியினுடைய இன்னொரு வடிவம் வந்து தக்கினி, அதுவும் ஒரு லாங்குவேஜ் தான். இஸ்கே விகாஸ்மே கோல்குண்டா கே குத்தும் ஷாஹி பாதுஷாவுங்கா மகத்துவபூர்ண யோகதான் ரஹா. இந்த லாங்குவேஜினுடைய ஒரு வளர்ச்சி வந்து கோல்கண்டாவில் இருக்கக்கூடிய பாதுஷா அவர்களினுடைய ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு அப்படின்றது இருந்தது. सन 1918 में दक्षिण में हिंदी प्रचार कार्य आरंभ हुआ. 1918ஆம் ஆண்டு வந்து தென் பாரதத்தில் ஹிந்தி பிரச்சாரம் அப்படின்றதுக்கான அந்த செயல் வந்து ஆரம்பமானது. நம்ம இது வந்து தமிழ்நாடு हिंदी प्रचार सभा அதுலேயும் பார்த்துருப்போம், அதாவது இதுக்கு முன்னாடி லெசனில். तब दक्षिण के पंडित हरिहर शर्मा, कामा शिवराम शर्मा, मल्लाधी वेंकट, सीता रामांजनेलु आदि देशभक्त नवयुवक उत्तर भारत जाकर हिंदी सीखकर सन 1919 अगस्त में वापस आए. மேல் சொன்ன பர்சன்ஸ் எல்லாம் வந்து இங்கே தக்ஷின் தென் பாரதத்திலிருந்து உத்தர் பாரத் அதாவது வட இந்தியாவுக்கு போய் அங்கே வந்து ஹிந்தி சீக்குகர் ஹிந்தியை கற்றுக்கொண்டு 1919ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வந்து திரும்ப வந்தாங்க. காமா शिवराम शर्मा आंध्रा के ராஜ்மஹேந்திரி மே ஹிந்தி கா பிரச்சார் கர்னே லகே. சிவராம் சர்மா அவர்கள் வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய ராஜ்மஹேந்திரியில் வந்து ஹிந்தியை பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார். மல்லாதி சீதா ராமாஞ்சனேயிலு மச்சிலிப்பட்டினம் மே ஹிந்தி வர்க் சலானே லகே. சீதா ராமாஞ்சனேயிலு அப்படின்றவர் வந்து மச்சிலிப்பட்டினம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய மச்சிலிப்பட்டினத்தில் வந்து ஹிந்தி வகுப்புகள் வந்து நடத்தினார். தீஸ்ரே दल में जंध्याल शिवान्न शास्त्री, पीस पार्टी वेंकट सुब्बुराव, मुडुंबई नरसिम्हाचार्यलु, दम्मल पार्टी रामकृष्ण शास्त्री और மெடிச்சர்ல வெங்கடேஸ்வர ராவ் ஆதித்தே. இந்த பேரெல்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவைன்றது நல்லா தரவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக அந்த பேர் வந்து புரியும். ஸோ இதை தீஸ்ரே தல்மே மூன்றாவது இன்னொரு குழு இருக்குல்ல, மேலே நம்ம வந்து 2 இதாக சொன்னோம்ல. ஸோ இந்த மூன்றாவது குழுவில் இவங்க எல்லாம் வந்து இருந்தாங்க. हिंदी की शिक्षा पाकर ये युवक आंध्रा प्रांत के विभिन्न ग्रंथों में हिंदी प्रचार कार्य करने लगे. அதாவது ஹிந்தி கி சிக்ஷா ஹிந்திக்கான அந்த கல்வியை கற்றுக்கொண்டு இந்த மேலே சொன்ன இளைஞர்கள் எல்லாம் ஆந்திர மாகாணத்தில் வந்து விபின்ன கேந்திரம் அப்படின்னா பலதரப்பட்ட இடங்களில் ஹிந்தியை வந்து பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தனர். इतने दिनों में मछलीपट्टनम के आंध्रा जातीय
कलाशाला तेनाली के तिलक महाविद्यालय में हिंदी को स्थान मिल गया. ஸோ இந்த சமயத்தில் தான் வந்து மச்சிலிப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா ஜாத்திய கலாசாலா தெனாலிகே திலக் மகாவித்யாலயா இந்த பள்ளிகளில் இந்த இடங்களில் வந்து ஹிந்திக்கு வந்து ஒரு இடம் கிடைத்தது. ஹிந்தி அப்படின்றது அங்கே எடுக்கப்பட்டது. இசி சமய बिहार के रामानंद शर्मा, ब्रजानंद शर्मा और उत्तर प्रदेश के राम भरोसे श्रीवास्तव आदि महानुभाव आकर आंध्रा के विभिन्न केंद्रों में हिंदी प्रचार करने लगे. இதே சமயத்தில் தான் நம்ம மேலே சொன்ன பர்சன்ஸ் எல்லாரும் வந்து ஆந்திராவுக்கு வந்து பலதரப்பட்ட இடங்களில் ஏரியாஸில் வந்து ஹிந்தியை பிரச்சாரம் செய்தனர். எங்கிருந்து வந்தாங்க? பீகார்லேருந்து. सन 1921 में राजमहेंद्री शहर में हिंदी प्रचारक विद्यालय खोला रहा गया. 1921 ஆண்டு ராஜ்மஹேந்திரி அந்த டவுனில் வந்து ஹிந்தி பிரச்சாரக் வித்யாலயா அப்படின்றது வந்து ஓப்பன் செய்யப்பட்டது. हिंदी प्रचार सभा आंध्रा की शाखा का कार्यालय सन 1920 में नेल्लूर में खोला गया. ஹிந்தி பிரச்சார் சபா அப்படின்றது வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய கிளை. ஆந்திராக்குன்னு வந்து ஹிந்தி பிரச்சார் சபா கிளை வந்து 1920 ஆண்டு நெல்லூரில் வந்து கோலா கயா திறந்து வைக்கப்பட்டது. உஸ் ஷாக்கா கே சஞ்சாலக் ஸ்ரீ ராம் பரோசே தே. அந்த கிளையினுடைய இயக்குனர் வந்து ராம் பரோசே அவர்களாக இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த இந்த சாரான்ஷ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பிரவீன் பூர்வாத் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. அது எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேட்டிங்காக அமையும். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு லைக் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற விஷயத்தை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துனீங்கன்னா அது நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மேபி அந்த மானிட்டைஸ் ஆகலை அப்படின்னா கூட ஜஸ்ட்டு நான் எடுக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு உங்ககிட்ட இருந்து வர ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக அமையும். ஸோ ஒரு சின்ன லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். श्री मोटूरी सत्यनारायणन कुछ ही दिनों में आंध्रा शाखा के संचालक बन गए. கொஞ்ச நாளுக்கு வந்து மோட்டூரி சத்யநாராயணன் அவர்கள் வந்து அந்த ஆந்திரா கிளையினுடைய இயக்குனராக இருந்தார். सन 1924 में काकीनाडा, विजयवाड़ा, राजमहेंद्री, गुंटूर आदि नेल्लूर आदि शहरों के म्यूनिसिपल स्कूलों में हिंदी पढ़ाने की व्यवस्था की गई. 1924 ஆண்டு வந்து காக்கிநாடா, விஜயவாடா, ராஜ்மஹேந்திரி, குண்டூர், நெல்லூர் இதெல்லாம் வந்து நம்ம படத்தில் கேள்விப்பட்டிருப்போம் இல்லை? நிறைய படங்களில் வந்து இந்த பேரெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஆந்திராவில் இருக்க இடம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த நகரங்கள் எல்லாம் வந்து இருக்கக்கூடிய முனிசிபல் ஸ்கூல் அங்கே வந்து ஹிந்தி வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பம் செய்யப்பட்டது, நடைமுறை ஆனது. बाद में धीरे धीरे जिला बोर्डों के स्कूलों में भी हिंदी पढ़ाई जाने लगी. அதுக்கப்புறம் போர்ட் ஸ்கூல் அங்கே இருக்கக்கூடிய அந்த நகரங்களில் இருக்கக்கூடிய ஸ்கூல்லலாம் வந்து ஹிந்தி அப்படின்றது கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கப்பட்டது. आंध्र प्रदेश में हिंदी प्रचार के निम्नलिखित मुख्य कार्यक्रम रहे. ஆந்திர பிரதேஷ் அந்த கிளையினுடைய பிரச்சார் சபாவுக்கு வந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இந்த வேலைகள் எல்லாம் இருக்கின்றன. ஹிந்தி மகாசபாயே, ஹிந்தி மகாசபைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கூட்டங்கள் அதெல்லாம் இருக்கு. ஹிந்தி பிரச்சாரக் சம்மேளன், ஹிந்தி விளம்பரத்துக்கான அந்த ஒரு மாநாடு, ஹிந்தி பரப்புவதற்கான அந்த ஒரு மாநாடு. ஹிந்தி பிரச்சார் சப்தாக், ஹிந்திக்கான அந்த ஒரு வாரம், ஹிந்தி வாரம்னு சொல்லி அந்த வாரம் கொண்டாடப்படுவாங்க இல்லையா, ஸோ அந்த விஷயங்கள். ஹிந்தி பிரேமி மண்டலியாம், ஹிந்தி பிரேமி, ஹிந்தி விரும்பக்கூடிய அந்த மக்களினுடைய ஒரு கூட்டம். ஹிந்தி மகாவித்யாலயா, ஹிந்தி கல்லூரிகள், அந்த அந்த விஷயம் சம்பந்தமான வேலைகள். ஹிந்தி நாட்டகோங்கா பிரதர்ஷன், ஹிந்தி நாடகங்கள் வந்து அங்கே நிகழ்வுக்கு காணக்கூடிய விஷயங்கள், அங்கே வந்து ஹிந்தி நாடகங்கள் வந்து காட்டப்படும். சாகித்ய பிரகாஷன், ஹிந்தி இலக்கிய வெளியீடுகள் அதெல்லாம் அங்கே நடக்கும். ஹிந்தி பரீட்சாவோங்கா சஞ்சாலன், ஹிந்தி பரீட்சைகள் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த விஷயமான நடக்கிற வேலைகள் எல்லாம் நடக்கும். ஸோ இப்போ மேலே சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் அங்கே ஆந்திர பிரதேஷினுடைய அந்த பிரச்சார் சபாவினுடைய வேலையாக இருக்கின்றன. हिंदी महासभाएं हर साल बड़े पैमाने पर मनाया जा रही हैं.
ஹிந்தி மகாசபை அப்படின்றது வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் படே பைமானே மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுகின்றன. காந்தி ஜெயந்தி கே சாத் ஹிந்தி பிரச்சார் சப்தாஹ் மனாயா ஜாத்தா ஹை. காந்தி ஜெயந்தி இருக்கு இல்லையா, ஸோ அதோட சேர்ந்து அந்த ஹிந்தி பிரச்சார் வாரம் அப்படின்ற அந்த விஷயம் வந்து கொண்டாடப்படுகின்றன. आंध्रा के करीब 140 केंद्रों के प्रतिष्ठित सज्जनों की मदद से प्रेमी मंडलियों का कार्य संचालन होता है. அதாவது ஆந்திராவில் வந்து சுமார் 140 கேந்திரம் மையங்களில் வந்து அந்த ஹிந்தி அப்படின்ற அதற்கான அந்த விஷயங்கள் அப்படின்றது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நல்ல மரியாதைக்குரிய அந்த பர்சன்ஸினுடைய மதத்ஸே உதவியின் மூலியமாக அந்த பிரேமி மண்டலியா ஹிந்தி பிரேமி மண்டலியா நம்ம முன்னாடி அந்த ஃபோர்த் ஒன் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த வாசகர் வட்டம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஹிந்தியை விரும்பக்கூடிய பர்சன்ஸினுடைய கூட்டங்கள் அந்த விஷயங்கள் வந்து நடத்தப்படுகின்றன. कई हिंदी प्रेमी मंडलियों की तरफ से हिंदी महाविद्यालय भी चलाए जाते हैं. நிறைய ஹிந்தி விரும்பக்கூடிய மக்களின் மூலியமாக அந்த பிரேமி மண்டலியா நடத்தப்படுது இல்லையா, ஸோ அதே போல் ஹிந்தி மகாவித்யாலயா அதுவும் வந்து நடத்தப்படுகின்றன. इन प्रेमी मंडलियों का आंध्र को हिंदी प्रचार में बड़ा हाथ है. இந்த ஹிந்தி பிரேமி மண்டலியா அப்படின்றது வந்து ஆந்திராவில் வந்து ஹிந்தியை பிரச்சாரம் செய்வதில் வந்து ஒரு மிகப்பெரிய படா ஹாத் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கை, ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அது செயல்படுகின்றன. आंध्रा प्रांत की जनता में हिंदी प्रचार करने के लिए हिंदी नाटक प्रदर्शनियों ने बड़ी मदद पहुंचाई. ஆந்திர மாகாணத்தில் வந்து ஜனதாமே ஹிந்தி பிரச்சார் கர்னே கேலியே மக்களிடையே வந்து ஹிந்தியை மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் செய்வதற்கு அந்த ஹிந்தி நாடகங்கள் வந்து போட்டு காமிக்கிறது, ஹிந்தி நாடகங்களை நடத்துறது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய உதவியை அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி செய்கின்றது. எதுக்கு? ஹிந்தியை பிரச்சாரம் செய்வதற்கு. जब से दक्षिण भारत हिंदी प्रचार सभा की परीक्षाओं में प्रांतीय भाषाओं को भी स्थान दिया गया, तब से हिंदी प्रचार सभा की तरफ से तेलुगु की पुस्तकों का प्रकाशन शुरू किया गया. தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவில் நடத்தப்படுகின்ற அந்த பரீட்சைகள் வந்து மாகாண மொழியிலையும் அதாவது ஹிந்தியை போலவே தபுசே ஹிந்தி பிரச்சார் சபா கி தரஃப் ஹிந்தி பிரச்சார் சபாவை போலவே தெலுங்குக்கும் தேவையான அந்த புத்தகங்கள் வந்து பிரகாஷன் ஷுரு கியா பிரசுரிக்கப்படுகிறது, வெளியிடப்படுகிறது. आंध्रा में दक्षिण भारत हिंदी प्रचार सभा की परीक्षाओं की बड़ी मान्यता है. ஆந்திராவில் வந்து தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவினுடைய அந்த எக்ஸாம்ஸ்க்கு நம்ம இப்போ எக்ஸாம் நடக்குது இல்லையா, அந்த பிராத்மிக் மதியம் அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் ஒரு மரியாதை அது வந்து அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. केंद्रीय सभा की परीक्षाओं में हर साल आंध्र प्रदेश से करीब 40,000 विद्यार्थी बैठते हैं. அந்த கேந்திரிய சபா மூலியமாக அதாவது நம்மளுடைய சபா மூலியமாக நடத்தப்படுகின்ற எக்ஸாமுக்கு வந்து ஆந்திராவிலிருந்து சுமார் 40,000 மாணவர்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து ஹர்சால் ஒவ்வொரு வருடமும் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. आज आंध्र प्रदेश में हजारों हिंदी प्रचारक हिंदी प्रचार का पावन काम कर रहे हैं. இப்போ வந்து ஆந்திராவில் ஆயிரக்கணக்கான ஹிந்தி பிரச்சாரக்குகள் வந்து ஹிந்தியை பிரச்சாரம் செய்வதற்கான அந்த வேலையை வந்து செவ்வனே செய்து வருகின்றனர். आंध्रा में हिंदी प्रचार के राष्ट्रीय कार्य में प्रांतीय सरकार का योगदान भी सराहनीय है. அதாவது ஆந்திராவில் வந்து ஹிந்தியை பிரச்சாரம் செய்வதற்கான அந்த தேசிய வேலை அந்த ஹிந்தியை பிரச்சாரம் செய்வதற்கான அந்த ஒரு வேலைக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த மாகாண அரசினுடைய உதவி அப்படின்றதும் வந்து அதனுடைய அந்த பங்களிப்பு பங்களிப்பு அப்படின்றது வந்து சராகனிய பாராட்டுதலுக்குரியதாக இருக்கின்றன. इस तरह आंध्र सरकार अपना राष्ट्रीय दायित्व खूब निभा रही है. இந்த மாதிரி இந்த விதத்தில் நம்ம மேலெல்லாம் சொன்னோம்ல அந்த மாதிரி எல்லா முறையிலையும் வந்து ஆந்திர பிரதேசத்தினுடைய அரசு வந்து அப்னா ராஷ்ட்ரிய தாயித்துவ தன்னுடைய தேசிய கடமையை வந்து சரியான அந்த தேசிய பொறுப்பு அப்படின்ற விஷயத்தை சரியாக செய்து வருகின்றன. लोगों को हिंदी सिखाने में भरसक सहायता कर रही है. மக்களும் வந்து மக்களுக்கு அந்த ஹிந்தியை கற்றுக்கொள்வது அந்த மாதிரியான அந்த பெரிய உதவியை செய்து வருகின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.